ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த கடைசி நாட்களிலே நாம் மெய்யாகவே கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஒரு நல்ல ஒரு வேலையை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆரம்ப நாட்களில் இயங்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நமக்கு இயக்கத்தின் ஊடாக கடந்து வரக்கூடிய கடைசி கால தருணத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம், ஒரு தருணமும் கூட. இந்த காலத்திலே கடைசி கால கிறிஸ்தவர்களாய் காணப்படக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எந்த விதத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், இதைத்தான் நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆரம்ப நாட்களுடைய இயக்கத்திற்கும் இந்த கடைசி கால இயக்கத்திற்கும் அநேகம் விதமான வித்தியாசங்கள் உண்டு. கடைசி கால இயக்கம் என்கிறது அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இயக்கமும் கூட. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த காரியத்தை மீண்டும் ஒரு முறை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகின்றேன். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பன் ஒருவன் தன்னுடைய தகப்பனார் நல்ல ஒரு ஓவியம் வரையக்கூடிய நல்ல ஒரு மனிதர். அந்த ஓவியம் வரையக்கூடிய அந்த கலை இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய மகன், என்னுடைய கிளாஸ்மேட் அவன், ஒரு நாள் அவருடைய தகப்பனார் வரைந்திருக்கக்கூடிய ஓவியத்தினுடைய திறப்பு விழாவுக்காக அவனுடைய தகப்பனாரை அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் தான் போய் கடைசியில் அந்த என் டைம், அந்த கடைசி ஊழியத்தை அந்த ஓவியத்தை நிறைவாக போகின்றார். அதற்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்னுடைய நண்பனாக அவன் இருந்ததுனால அவன் என்னையும் வருந்து அழைத்தான், நீயும் வரணும். இந்த விழா முடிந்த பிறகு நிறைய நமக்கு சின்ன பசங்க தானே, நிறைய நமக்கு சாப்பாடு மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டிலலாம் போய் கேட்டு எப்படியாச்சும் நான் போக வேண்டும். இல்லைப்பா, அது ஒரு அந்நிய கடவுளுடைய கோயிலில் போய் இந்த ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கிற, அங்கெல்லாம் போகக்கூடாது எங்கள் அப்பா சொன்னாங்க. என்றாலும் கூட ரொம்ப அடம் பிடித்து போயிட்டேன். அங்கே போய் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இந்த துணியை வைத்து மறைத்து அந்த ஓவியத்தை மறைச்சி வச்சுருந்தாங்க. நான் என்னுடைய நண்பனை பார்த்து கேட்டேன், ஓவியத்துடைய திறப்பு விழான்னு சொன்ன துணியை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்களே, எப்போ திறக்க போகிறாங்கன்னு கேட்டேன். இல்லை, உள்ளே போய் நம்ம பார்க்கலாம், ஓவியத்தை போய் பார்க்கலாம் என்று சொன்னான். உள்ளே ஓவியத்திற்குள்ளாக உள்ளே போய் கடந்து போய் பார்க்கும்படிக்காக போன பொழுது ஓவியம் மிகவும் நேர்த்தியாக ரொம்ப உயரமாய் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சித்திரம், பெரிய ஒரு ஓவியம், ரொம்ப நேர்த்தியாக வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியம். என்றாலும் கூட ஏதோ ஒரு குறைவு இருக்கிறதை போல நான் என்னுடைய மனதிற்குள்ளாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்து கொண்டே வரும் பொழுது திடீரென்று பார்த்தால் அந்த ஓவியத்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, அந்த ஓவியத்தினுடைய கண்கள் மட்டும் வரையப்படாமல் இருந்ததை கண்டேன். என்னுடைய நண்பனை பார்த்து கேட்டேன், உங்கள் அப்பா நல்ல ஒரு ஓவியம் வரையக்கூடியவர்னு சொன்னேன், அப்பாவுக்கு எல்லா காரியத்தையும் வரைந்து அவருக்கு அந்த கண் வரையாமல் விட்டுட்டாரே என்று சொல்லி நான் அவனை பார்த்து அவனுடைய தகப்பனாரை பற்றி நான் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பித்த பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தகப்பனார் கேட்டுவிட்டு பக்கத்தில் வந்துட்டு என்னோடு கூட அவர் பேசினார். தம்பி, ஓவியத்தினுடைய திறப்பு விழான்னா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியாதே அங்கிள் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், திறப்பு விழா என்கிறது கடைசியில் வரையக்கூடிய அந்த கண்கள் தான் ஓவியத்தினுடைய சிறப்பு அம்சம். ஓவியத்தை எளிதாக சீக்கிரமாக வரைஞ்சி முடிச்சிடலாம். இந்த கடைசியிலே வரையக்கூடிய அந்த கண்கள் சரியான விதத்தில் வரையப்பட ஆரம்பித்தா தான் அந்த ஓவியம் மெருகூட்டப்பட்ட ஒரு ஓவியமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். ஓவியத்தை வரைஞ்சி கண்ணை இந்த பக்கம் ஒரு கண், அந்த பக்கம் ஒரு கண் பார்க்குற மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா ஓவியம் வரைந்த அந்த ஒட்டு மொத்த அழகும் ஒன்றுமில்லாமல் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அவனுடைய தகப்பனார் சொல்லிவிட்டு அந்த திரைகள் எல்லாவற்றையும் விலக்கி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனுடைய தகப்பனார் அந்த ஓவியத்தை வரைய துவங்கினார். எல்லாரும் ஆவலாய் பார்த்து கொடுக்கிறாங்க. அந்த ஒரு கண்ணை வரைகிறதற்கு ஏறக்குறைய 4 மணி 5 மணி நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார். ஒரு கண்ணு 2 கண்ணையும் அளவு எடுத்து வரைந்து கடைசியில் அந்த கண்கள் எல்லாம் நேர்த்தியாக வரையப்பட்ட பிறகு ஓவியத்தை பார்த்த பொழுது அது மிகவும் நேர்த்தியாக்கப்பட்ட ஓவியமாக இருக்கிறது என்னுடைய கண்களில் நான் பார்த்தேன். இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கடைசி கால ஊழியம் என்கிறது கண்கள் வரையக்கூடிய ஒரு ஊழியத்தை போல ரொம்ப நேர்த்தியாக வரையணும். அதில் ஏனோ தானோ என்கிற ஒரு காரியத்தை நம்ம உருவாக்கிடக்கூடாது. ஏனென்றால் இத்தனை நாட்கள் அப்போஸ்தலர்கள், அநேக விதமான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் செய்த அந்த ஊழியத்தினுடைய நிறைவை தேவன் உன் கையில் என் கையில் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் சரியாக அந்த ஓவியத்தை சரியாக தீட்டினால்தான் அவர்கள் செய்த அந்த ஊழியத்தினுடைய முழுமையை நீங்களும் நானும் செய்து முடிக்க முடியும். இல்லாட்டி என்ன நடக்கும் பாருங்க, கடைசி நாட்களில் நாம் செய்யக்கூடிய தவறு ஒட்டு மொத்த ஊழியத்தினுடைய அழகுகள்
காரியங்கள் எல்லாவற்றையும் கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சு. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கடைசி கால ஊழியம் என்கிறது சாதாரண வகைப்பட்ட ஒரு ஊழியம் அல்ல. முழங்காலிலே நின்று 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 ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 அந்த ஓவியத்தை எப்படி அந்த மனிதன் வரைய ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தியாக இது சரியா இது தப்பா இது சரியா இது தப்பா கரெக்டாய் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் வரைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த ஓவியத்திற்கு முழு அழகு வந்ததை போல இத்தனை காலங்கள் பரியந்தம் எத்தனை எத்தனை பரிசுத்தவான்கள் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஊழியத்தினுடைய நிறைவை தேவன் நம்முடைய கையில் தருகின்றார். அப்ப இந்த காரியத்தில் எவ்வளவு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், கடைசி கால ஊழியம் சாதாரணமான ஒரு ஊழியம் அல்ல. நீயும் நானும் எழுந்து நின்று இந்த ஊழியத்தை சரியான முறையில் இயங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஊழியத்தினுடைய ஒட்டு மொத்த அழகும் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தில் சொல்லுகின்றார். இதில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் நம்மை எழும்பி கடைசி கால வேலையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பணியை நம்முடைய கரங்களில் தரப்போகின்றார். அதற்கு ஆதாரமான வசனமாக எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை சொல்கிறார். எபேசியர் 5:14 என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம், தூங்கக்கூடிய நீ மரித்தோரை விட்டு முதல் காரியம் எழுந்திருக்க வேண்டும். உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வேலை துவங்கியாகிவிட்டது. இத்தனை காலங்கள் உறக்க நிலையில் மரண நித்திரை அடைந்திருக்கக்கூடிய உன் வாழ்க்கை, செயலற்ற கிறிஸ்தவனுடைய ஒரு வாழ்க்கை, செயலற்ற விதத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய உன்னுடைய ஜீவியம் இனி இயங்க துவங்க வேண்டியது அவசியம் என்கிற ஒரு காரியத்தை மையப்படுத்தி கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், தூங்கக்கூடிய நீ மரித்தோரை விட்டு மரண அந்த நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. நீ இயங்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. எதை நோக்கி நீ ஓட வேண்டும், எதை நோக்கி நீ உன்னுடைய இயக்கத்தின் காரியங்களை துவங்க வேண்டும் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் மையப்படுத்தி இந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார். இயங்கக்கூடிய ஒரு மனிதன் எதை நோக்கி அவன் காரியங்களை செயல்படுத்த வேண்டும்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரம் 2வது வசனம், ஒரு மனிதன் எழுந்தவுடன் என்ன காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 வாசிக்க கேளுங்கள். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்க, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடியவைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும். கர்த்தர் சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சாவுக்கு இனமான காரியம் எது எது உண்டு? உன்னை இயங்க விடாமல் தடுக்கக்கூடிய காரியம் எது எது உண்டு? உன்னை அமெரிக்கையும் நித்திரையுமாய் வைக்கக்கூடிய காரியம் எது எது உண்டு? உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியாக எழும்ப முடியாமல் தடுக்கக்கூடிய தடை சுவர் எது எது உண்டு? அவைகள் எல்லாவற்றையும் முதல் காரியமாய் நீ மெய்யாகவே வேறறுத்து போட வேண்டும். அது உன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த கடைசி கால ஓட்டத்திலே உன்னாலும் என்னாலும் இயங்க முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் வைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்றால், நீயும் நானும் இயங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இயங்கும் கிறிஸ்தவன், இயங்காது இருக்கக்கூடிய உறக்க நிலை கிறிஸ்தவன் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கின்றார். ஒரு தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்த பொழுது இயங்காத தாவீதா அல்ல, அந்த தாவீதை கொண்டு ஆண்டவராகிய தேவன் கோலியாத்தை நொறுக்கி நிர்மூலமாக்கி சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்து இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாய் ஆண்டவராகிய தேவன் தாவீதை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுதும் இயங்காத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக தேவன் அவர்களை அழைக்கவே இல்லை. ஆபிரகாமை அழைத்தார், நோவாவை அழைத்தார், இன்னும் எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் அழைத்த கர்த்தர், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பேசாம போய் நீங்க வாடகை வந்து உங்களுடைய பெட்டை விரிச்சு நீங்க வாடகை வந்து படுத்து தூங்குங்க. கர்த்தர் சொல்லல, இயங்க வேண்டும் காரியங்களை ஆண்டவராகிய தேவன் பேச துவங்க ஆரம்பித்தார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தராகிய தேவனுக்கு யார் தேவை என்றால், இயங்கும் கிறிஸ்தவர்கள் அவருக்கு தேவை. இயக்கம் நிறைந்த வாழ்க்கை உள்ளவன் அவருக்கு தேவை. இயங்காதிருக்கக்கூடிய யாரையும் எந்த குடும்பமும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான், ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய பிள்ளை ஆரம்ப நாட்களில் ரொம்ப நேர்த்தியாக வளர்க்கப்பட ஆரம்பிக்கிறது. ரொம்ப அந்த பிள்ளைக்கு உரிய
எல்லா காரியத்தையும் செல்லமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 வயது ஆகக்கூடிய அந்த பிள்ளைக்கு என்னென்ன காரியம் உண்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. 2 வயது, 3 வயது, 10 வயது, 15 வயது ஆன பிறகும் கூட அந்த பிள்ளையினுடைய மூளை வளரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1 வயசுக்குரிய வளர்ச்சி தான் இருக்குன்னு வச்சுங்க. அந்த பிள்ளையை எந்த பெற்றோர்கள் மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் கண்ணீர் பிடிப்பாங்களே தவிர இந்த பிள்ளையினால் எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு அப்படிதான் யோசிப்பான். எந்த ஆண்டவராகிய தேவனுக்கும் அதுதான் விருப்பம். இயங்காது இருக்கக்கூடிய உன்னையும் என்னையும் வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட முடியும்? கர்த்தர் விரும்பக்கூடிய விருப்பம் நீயும் நானும் இயங்க வேண்டும். எதை நோக்கி இயங்க வேண்டும்? சாவுக்கு இனமான காரியங்களை முதல் காரியம் துப்புரவாக்கக்கூடிய நிலைகளிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை பழக்க வைக்க வேண்டியது அவசியம். சாவுக்கு இனமான காரியம் என்கிறதை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கு குறிப்பாக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், இனி தொடர்ந்து அதை பற்றி நான் உங்களோடு கூட பேச போகின்றேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எது வெளிப்பாய் காணப்பட வேண்டும்? சாவுக்கு இனமான தன்மை எதினால் உருவாக்கப்படுகிறது? ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க கேளுங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பிரமாணங்களிலே நின்று என்னை விடுதலையாக்கிற்றே. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டு பாருங்க, மரணத்தில் நின்று விடுவிக்கப்படக்கூடிய பிரமாணம், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவியின் பிரமாணத்தில் எழும்பக்கூடிய எழுப்புதல். இந்த ஆவியின் பிரமாணத்தில் எழும்பக்கூடிய எழுப்புதல் தான் மரண ஆக்கினைக்கு உன்னையும் என்னையும் நீங்களாக்கக்கூடியதாக விளங்குகிறது. சாவுக்கு இனமானது எது என்றால் ஆவியின் பிரமாணம் எழும்பாமை சாவுக்கு இனமானது. உன் ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி பாராது இருக்கக்கூடிய தன்மை சாவுக்கு இனமானது. உன்னை அது உலகத்தோடு கூட பிடித்து இழுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது. உன்னை மேலெழும்ப விடாத அளவிற்காக உன் செட்டைகளை அது ஒடித்து போட ஆரம்பிக்கிறது. ஒரு வேட்டைக்காரனுடைய கையில பிடிக்கப்படக்கூடிய பறவையை பாருங்க. அந்த வேட்டைக்காரன் பறவையை பிடிச்ச உடனே என்ன செய்யறான் பாருங்க. ஒரு கிளியை பிடிக்கிறான், அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு கழுகை பிடிக்கிறான், ஏதாவது ஒரு பறவையை பிடிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பறவை தன்னை விட்டு பறந்து போகாத அளவிற்கு செட்டைகளை முதல் காரியம் முடிச்சு போட ஆரம்பிச்சிருவான். இந்த உலகமும் உலகத்துக்குரிய காரியங்களும் எதை செய்கிறது என்று சொன்னால், நீயும் நானும் ஆண்டவரை நோக்கி பறந்து விடாத, செட்டைகளை அடித்து பறந்து விடாத அளவிற்காக, செட்டைகளை உடைக்கக்கூடிய அளவிற்காக மாம்ச கலப்புகளை ஆவிக்குரிய தன்மைகளிலே உருவாக்க ஆரம்பிச்சிருது. நம்முடைய ஜப வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஜபத்தில் ஒட்டு மொத்தம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எதற்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், மனைவியை ஆசீர்வதியும், தூரத்தில் இருக்கக்கூடிய மகனை ஆசீர்வதிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மகளை ஆசீர்வதிங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த காரியத்தை, இதுதான் நம்ம யோசிப்போம். நம்முடைய மனம் இதை தாண்டி வேறு எதையும் பார்க்காது. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை பற்றிலாம் நமக்கு எந்த விதமான ஐடியா நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஜப குறிப்பு கொடுக்கக்கூடிய மனுஷனுடைய ஜபங்களை பாருங்க. எல்லா மனிதர்களும் குடும்ப ஆசீர்வாதம், குடும்பத்தினுடைய தேவை, குடும்பத்தினுடைய காரியம், இதைத்தான் இந்த நாட்களிலே ஊழியர்களும் மையப்படுத்தி என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தராகிய தேவன் உன்னுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க போகிற ஒரு அம்மா எந்திரிச்சு பேசுறாங்க. நேற்று ராத்திரியில் அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். அம்மா என்ன பேசுறாங்க? நிறைய பேர் சொல்றாங்க, எழுந்து ஊழியம் பார், எழுந்து ஊழியங்களை செய்ய வேண்டும், எழுந்து கர்த்தருடைய காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை, இது கிருபையின் காலம், கர்த்தருடைய கிருபையை பெற வேண்டிய காலம். சும்மா எந்திரிச்சு உட்காரக்கூடிய காலம் இது இல்லை. நீ உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் தரக்கூடிய கிருபையை அனுபவித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய காலம்னு அந்த அம்மா பேசுறாங்க. ஏனென்றால் ஊழியர்களும் தங்களுடைய பிரசங்கத்தை மாற்றிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. கிருபையை ஜனங்கள் விரும்ப ஆரம்பிக்கிறதுனால, இரக்கங்களை ஜனங்கள் விரும்ப ஆரம்பிக்கிறதுனால, எழுப்புதலை பற்றியதான பிரசங்கங்களை வெறுத்துவிட்டு அவர்கள் ஆசீர்வாதம் 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 என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆசீர்வாதம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. என்றாலும் ஆசீர்வாதம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிறிஸ்தவனாய் எழும்ப வேண்டிய காரியம், எந்திரிக்கணும், அவன் ஓட வேண்டிய காலம், அவன் இயங்க வேண்டிய காலம். சாத்தான் எத்தனை விதமான பல முனை தாக்குதல்களின் ஊடாக உலக அரங்கை தன்னுடைய கரங்களுக்கு உள்ளாக உட்பிரவேசிக்க செய்யக்கூடிய இந்த காலத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் தான் சாத்தானுடைய கரங்களை தடுக்கக்கூடிய வல்லமையான கர்த்தருடைய ஆயுதமாய் பயன்படுத்தப்பட வேண்டும். நம்ம தான் பயன்படுத்தப்படணும்.
வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆரம்ப நாட்களில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நிலைகளை பாருங்கள். அவர்கள் எல்லா விதமான மக்களும் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களிலே காணப்பட்ட கைகளின் கருவிகளாய் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சாங்க. எத்தனை பெரிய காரியங்களை சாதிச்சாங்க, எத்தனை பெரிய மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாயை அடைக்கும்படிக்காக ராஜாக்கள் எழும்பினாங்க. அவனை கொண்டு போய் பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் சிறையிலே கொண்டு போய் அடைக்க ஆரம்பிச்சாங்க. என்றாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மெய்யாகவே மெய்யாகவே வெளிப்படுத்தப்படும்படியாக எத்தனை உபத்திரவங்களை தாண்டி ஊழியங்களை செய்தான் எரேமியா, எத்தனை உபத்திரவங்களை தாண்டி ஊழியங்களை செய்தான் எசேக்கியேல், எத்தனை உபத்திரவங்களை தாண்டி ஊழியங்களை செய்தான் ஏசாயா. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தானியேல் செய்த ஊழியங்களை தடுக்கும்படி சிங்கத்தின் வாய்களுக்குள்ள முன்பதாக போடப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஊழியங்களை செய்கிறதிலே தானியேல் ஓய்ந்து போகவில்லையே. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகளிலே எதிர்த்து நிற்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரச்சனையை கண்டு துவண்டு போகிறவன் அல்ல கிறிஸ்தவன். பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடியவன் அல்ல கிறிஸ்தவன். பிரச்சனையை காணக்கூடிய நேரத்தில் வீறு கொண்டு எழக்கூடியவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட மனுஷனைத்தான் ஆண்டவராக தேவன் கடைசி கால யுத்த பணிக்கென்று நான் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த வீறு கொண்டு எழக்கூடிய அனுபவம் எப்போ வரும் தெரியுமா? நீ மாம்சத்தில் இயங்கக்கூடிய வரைக்கும் வீறு கொண்டு எழக்கூடிய அனுபவம் வாழ்க்கையில் வராது. எப்பொழுது உன்னுடைய மாம்சம் அடக்கப்பட்டு ஆவியின் நிலை மேலோங்க ஆரம்பிக்கிறதோ, உன்னை அறியாத ஒரு உத்வேகம், உன்னை அறியாத ஒரு எழுப்புதல், உன்னை அறியாத ஒரு வல்லமை, உன்னை அறியாத ஒரு வைராகியம், உன்னை அறியாத ஒரு வெறி உன் வாழ்க்கையிலே பற்றி எரிய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்க ஆரம்பித்தாலும் கூட, மாம்சத்திலே அவர் பிறக்க ஆரம்பித்தாலும் 30 வருஷ காலம் வீட்டிலே அடங்கி இருந்து ஆண்டவராகிய தேவனுக்குள், பிதாவாகிய தேவனுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்த துவங்க ஆரம்பித்தார். 3.5 வருஷ ஊழியம். இந்த 3.5 வருஷ ஊழியத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது. அந்த நாட்களில் இயேசுவுக்கு சப்போர்ட்டிவா யாருமே கிடையாது. இயேசுவை ஆதரிக்கக்கூடிய மக்கள், பக்கத்தில் வரக்கூடிய மக்கள், இயேசுடைய கையிலே இருந்து ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய மக்களாய்த்தான் வந்தார்களே தவிர இயேசுவை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு திருச்சபை, நல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐக்கியம், அதாவது அது ஒரு இந்த கூரையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சபை. அந்த ஐக்கியத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அந்நிய மதத்தை சார்ந்த ஒரு 7-8 பேர் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து எப்படி இந்த இடத்துல நீ ஊழியத்தை நடத்த முடியும், எப்படி இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியும் என்று சொல்லி புல்பிட்டு அடிச்சு நொறுக்குனாங்க, மைக் அடிச்சு நொறுக்குனாங்க, எல்லா காரியங்களும் அடிச்சு நொறுக்குனாங்க, கீபோர்டு அடிச்சு நொறுக்குனாங்க. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சிதறி போனார்களே தவிர அந்த போதகரை காப்பாற்றுகிறது யாருமே இல்லை. அப்படித்தான் அந்த நாட்களில் இயேசுவுக்கு சப்போர்ட்டிவா யாருமே இல்லை. இயேசுவை பாதுகாக்க யாருமே வரல. இயேசுவை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எல்லா விதமான ரோம வீரர்களும் பிடித்த பொழுது இயேசுவை தனியே விட்டுவிட்டு எல்லா ஜனங்களும் ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாங்க. யார் இயேசுவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா? என்றாலும் கூட அந்த கடைசி நேரம் வரைக்கும் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கும்படி வல்லமையாக தனி ஒரு மனிதனாக இயேசு நின்று போராடினதற்கு காரணம் என்ன தெரியுமா? மாம்சீக இயேசுவாய் அல்ல, ஆவியிலே நிறைந்த இயேசுவாய் அவர் காணப்பட்டார். ஆவியின் இயக்கம் அவருடைய வாழ்க்கையிலே எழும்ப ஆரம்பித்த பொழுது, அந்த வைராகியம், அந்த உத்வேகம் அவருடைய வாழ்க்கையிலே பற்றி எறிய ஆரம்பித்த பொழுது, என் பிதாவாகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருக்கிறது எப்படி? அந்த வைராகியமான நிலை அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வர துவங்கிற்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய எழுப்புதல் உன் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உன் ஆவி எழும்ப வேண்டும். இந்த ஆவிதான் தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை சரிவர புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். மற்றபடி உங்களுடைய மாம்சத்தினால் எந்த காரியத்தையும் உங்களால் மெய்யாகவே விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. உங்களுடைய மாம்சம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பற்றி பேசினால் ரொம்ப விழிப்பாய் காணப்படக்கூடிய மாம்சம். உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை பற்றி பேசினால் அவைகளை பற்றி எவ்வளவேனும் யோசித்து பார்க்கவே முடியாது மாம்சத்தினால். கர்த்தர் சொல்லுகின்றார், மாம்சத்தினுடைய இயக்கங்களை முதல் காரியம் மட்டுப்படுத்து. இந்த மாம்சம் இயங்க 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 ஆவிக்குரிய மேன்மையான தன்மைகளை இழந்து போக ஆரம்பிச்சிருவ, வைராகியத்தை இழந்து போயிருவ. ஓட்டத்தினுடைய துவக்கம் ஆவியிலே துவங்கி அந்த ஓட்டத்தை நீ ஓடக்கூடிய அந்த வேகங்களை மாம்சத்திலே நீ ஆசரிக்கிறது உண்டானால் பாதியில நின்றுவ. கர்த்தர் சொல்லுகின்றார், மாம்சத்தினுடைய காரியங்களை அடக்கி போடு. மாம்சத்தினுடைய நிலைகள் உன் வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டும்.
இப்படிப்பட்ட நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் கடைசி கால ஊழியத்திற்கு என்கின்ற ஒரு வைராகிய நிலை உன் வாழ்க்கையிலே பற்றி எரிகிறதை பார்க்க முடியும். தாவீது தன்னுடைய இயக்கத்திலே ஆண்டவராகிய தேவனுக்குள் வல்லமையாய் இயங்குவதற்கு காரணம் என்ன? மாம்சீகத்திலே இந்த தாவீது என்கிற மனிதன் ஒருவேளை கோலியாத்தை தாக்கும்படி கடந்து போக ஆரம்பித்திருக்கிறது உண்டானால், கோலியாத்தை கண்ட மாத்திரத்திலே தாவீது பயந்து ஒரே ஓட்டமா தன்னுடைய இஸ்ரவேல் தானியத்திற்குள்ளாக வந்திருப்பான். இந்த தாவீது எந்த விதமான காரியமும் இல்லாமல் இஸ்ரவேலினுடைய தானியத்தை மறந்து, சுற்றுப்புற சூழ்நிலைகளை மறந்து, கோலியாத்தை நோக்கி ஓடினதற்கு காரணம் அவனுடைய மாம்சத்தின் கண்கள் அடைக்கப்பட்டு ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டது. இப்ப கோலியாத்தை அவருடைய கண்கள் பார்க்கிறது பலவீனமான கோலியாத்தா. இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க அந்த கோலியாத்து பலமுள்ள கோலியாத்துன்னு பார்த்தாங்க. ஆனால் தாவீதினுடைய கண்கள் பார்த்தது பலவீனமான கோலியாத் என்று. காரணம், தாவீதினுடைய கண்கள் ஆவியின் கண்கள். இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய சவுல் முதற்கொண்டாக காணப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய கண்கள் அந்த மாம்சீகமான கண்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், மாம்சீகமான அனுசரணை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் சின்ன பிரச்சனையை கூட உன் கண்கள் பூதாகரமாய் பார்க்க ஆரம்பிக்கும். சின்ன பிரச்சனை தான், அது ஒண்ணுமே இருக்காது, எந்த விதமான ஒரு காரியம் இருக்காது. நீங்க கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயத்துல ஆழமாய் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால்தான் இந்த பிரச்சனைக்காக நான் பயப்பட ஆரம்பிச்சேன். நீங்க அப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பீங்க. அந்த பிரச்சனை ஆரம்பத்திலே வரக்கூடிய நேரத்தில் பெரிய மலையை போல வரக்கூடிய ஒரு பிரச்சனை, மலையை போல நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை அப்படி அழுத்தி போடக்கூடிய ஒரு மகாபெரிய ஒரு பிரச்சனையை போல நம்முடைய கண்களிலே தோற்றமளிக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஆவிக்குரிய கண்களில் கொஞ்சம் நீங்கள் ஆழமாய் பார்க்கிறது உண்டானால் அந்த பிரச்சனையை தூசியாக நீங்கள் தூக்கி எறிய முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரக்கூடிய எழுப்புதல் தான் உண்மையான எழுப்புதல். கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, ஆவிக்குரிய பிரமாணத்தை இழக்கச் செய்யக்கூடிய நிலை சாவுக்கு ஏதுவான நிலை. ஆவிக்குரிய பிரமாணத்தில் நீ எழும்புகிறது உண்டானால்தான் அது உன்னை மரணத்திற்கு நீங்களாக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆவிக்குரிய நிலையில் எழும்பக்கூடிய தன்மை என்றால் என்ன? கொஞ்சம் நம்ம ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியம், ஆவியிலே எழுப்புதல் அடையக்கூடிய நிலை அல்லது இயங்கக்கூடிய ஆவியின் நிலை எதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க போகிறது. வசனத்தை பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் நீங்கள் பலமடைய வேண்டும். அவர் சொல்லுகின்றார், ஆவியினால் முதல் காரியம், கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இணைக்கப்படும் பொழுதுதான் உள்ளான மனுஷனில் வல்லமையான பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஆவிக்கு இத்தனை காலங்கள் பரியந்த மாம்சத்திலே அடங்கி இருக்கக்கூடிய நிலை, ஆவிக்கு தன்னுடைய நிலை ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆவி மாம்சத்தினுடைய இயக்கத்தின்படியே கடந்து போக ஆரம்பிக்கும். ஆவியும் அந்த ஆவிக்கு மாம்சத்திற்கு கீழே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவி தனித்து இயங்காது இருக்க ஆரம்பிக்கிறதுனால மாம்சம் எதையெல்லாம் நமக்கு முன்பதாக காண்பிக்கிறதோ அந்தந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆவியும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆவியினுடைய தன்மை நமக்கு தெரியாமல் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் ஒருவர், அவர் அதாவது நல்ல ஒரு டிரைவர். நான் அப்பொழுதுதான் கார் வாங்கி சரியாக கார் கூட பழகலை, லேசாக அப்படி இப்படி ஓட்டக்கூடிய ஒரு கார் ஓட்டக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் அந்த அவர் டிரைவர்னு கூட எனக்கு சரியாக தெரியாது, ரொம்ப பெரிய ஒரு டிரைவர்னு கூட எனக்கு தெரியாது. அவர் என்னுடைய காரில் லிஃப்ட் கேட்டு என் கூட உட்கார்ந்தார். உட்கார்ந்த பொழுது அவருக்கு முன்னால் உட்காந்து நான் காரை ஓட்ட ஆரம்பித்தேன். இந்த காரை நீங்கள் ஓட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் பஸ்ஸு டிரைவரு, அவருக்கு எல்லா விதமான காரியங்களும் நல்லாவே தெரியும். ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் அவர். நான் அவரை பார்த்து கேட்டேன், இந்த காரை உங்களுக்கு இயக்க தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே பேசாமல் உட்கார்ந்துருந்தார், தெரியாதவரை போல. உடனே கொஞ்ச நேரம் ஆன பொழுது என்ன நடந்தது பாருங்கள், அந்த காரில் கியர் போட ஆரம்பித்தேன் பாருங்கள். கியர் போடும்போது கர்ன்னு அப்படி இழுத்து போட்டேன். உடனே அவர் பார்த்துட்டு சிரிச்சார். சிரித்த பொழுது நான் சொன்னேன், இது கியர் கொஞ்சம் அப்படி தான் போடணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம போட வேண்டும் என்கிறதை பற்றி நான் அவரோடு கூட பேச ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி காரை இயக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தூரம் போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முன்பதாக கிராஸ் பண்ண ஆரம்பித்தார். நான் பக்கத்தில் போய் சடன்னு போய் அப்படி சடன் பிரேக் போட்டேன். பிரேக் போட்ட பொழுது என்ன நடந்தது பாருங்கள், டக்குன்னு சொல்லி என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு. உடனே அப்பொழுதும் அவர் சிரித்து கொண்டு பேசாமல் இருந்தார். இந்த என்ஜின் அடிக்கடி படி தான் ஆஃப் ஆகும் என்கிறதை பற்றி பேசிக்கொண்டு வந்தேன். எல்லாம் அப்படிலாம் போய் பேசிக்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் அவரை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு டிரைவிங்லாம் தெரியும்னு சொன்னீங்களே, இந்த காரை கொஞ்சம் ஓட்டுங்கன்னு சொன்னேன் பாருங்கள். அவர் ஓட்ட ஆரம்பித்தார் பாருங்கள்.
எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கி விட்டது. எல்லா காரியமும் ரொம்ப நேர்த்தியாக, கியரில் ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட கேட்கல. நான் போட்டால் சத்தம் இல்லாமல் ஒரு நாள் கூட கியர் விழுந்தது கிடையாது. ஆனால் அவர் அந்த கியரை ஆப்ரேட் பண்ணக்கூடிய விதம் வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப நேர்த்தியாக ஒரு மனிதன் கிராஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் எல்லா காரியங்களையும் அவர் ரொம்ப நேர்த்தியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய மனிதன். உடனே அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிற, ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்களேன்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், சென்னையிலே நான் பல்லவன் பஸ் ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எப்படி பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு ஆள்கிட்ட இப்படி தான் மாம்சம் ஆவியை அடக்கும் பொழுது மாம்சம் அதுவாக நிறைய விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்களேன். நானும் சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களும் ஆரம்ப நாட்களிலே எங்களுடைய ஊர் ஆகிய ராமநாதபுரத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் நாங்கள் டெய்லி இந்த மாதிரி அதாவது இந்த கடை வீதிக்கு போகிறது வழக்கம். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து காலை ஆகாரமெல்லாம் முடித்த பிறகு ஒரு 11 மணிக்கு சாதையா என்னை கூப்பிடுவாங்க. மோகன் அப்படி வெளியே போயிட்டு வருவோமான்னு கேட்பார். ஏதாச்சும் போய் நம்ம கடையில் போய் ஒரு இந்த டீ குடிச்சு வருவோமான்னு கேட்பார். அவருக்கு டீ குடிக்கிறது ரொம்ப அதிகமான பழக்கம் உண்டு. உடனே டீ குடிக்க போவோமான்னு கேட்பார். சரின்னு சொல்லி நான் அவரை அழைத்து கொண்டு போகிறது வழக்கம். அழைத்து கொண்டு போகக்கூடிய சரியாக 11 மணிக்கு முட்டைக்கோசு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல, அந்த ஒரு போண்டா சைஸில் ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, அது அங்கே அந்த 11 மணிக்கு தான் போடுவாங்க. சுட சுட அந்த ராமநாதபுரத்தில் அவரை அழைத்து கொண்டு போய் அவரோடு கூட பேசுகிற வழக்கம். பார்த்தீங்களா, எங்கள் ஊர் கடையை பாருங்கள், இந்த மாதிரிலாம் உங்கள் ஊரில் கடை இருக்குமா அப்படின்னு நான் கேட்பேன். அவர் சிரித்து கொண்டே சரி வாங்க மோகன் சொல்லுவார். அப்புறம் பார்த்தா போண்டா வாங்கி கொடுப்பேன், அப்புறம் டீ வாங்கி கொடுப்பேன். எல்லாம் சாப்பிட்டு கொண்டே வருவோம். பாருங்கள் எங்கள் ஊரில் பாருங்கள் ரோட்டை பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் பஸ்ஸை பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் காரை பார்த்தீங்களா, எல்லா விதமான காரியத்தையும் சொல்லி கொண்டு வந்தேன். ஒரு நாள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவரோடு கூட சேர்ந்து சிங்கப்பூர் பட்டணத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவரோடு கூட பேசிக்கொண்டு வரக்கூடிய நான் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு நான் யோசித்தேன். ராமநாதபுரத்தை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருக்கும் போல், ஏன்னா இதையே ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு வந்திருக்கிறாரே சாதுஜி அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு உள்ளே போய் அந்த ஊருக்குள்ளே போய் இறங்கி பார்த்தா எல்லாமே ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாயிலிருந்து வார்த்தையே வரல. இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா போய் நம்ம கூட உட்கார்ந்து முட்டைக்கோஸ் சாப்பிட்டாரு என்று யோசிக்க ஆரம்பித்தேன். எதற்கு சொல்லுகின்றேன், மாம்சத்திலே அடங்கி இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியை நீங்கள் வேலை செய்ய விட்டு பாருங்கள், மாம்சம் எல்லா காரியங்களிலும் அடங்கி மூக்கின் மேல் விரலை வைக்க ஆரம்பிச்சு. இவ்வளோ இயக்கம் இருக்கிறதா, இவ்வளோ காரியம் இருக்கிறதா, இத்தனை விதமான பரிமாணம் இருக்கிறதா தெரியாத மாம்சத்துக்கு. இந்த மாம்சத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இவ்வளவுதான் ஆண்டவருடைய காரியம், அவ்வளவுதான் நம்ம யோசிப்போம். ஆண்டவருடைய விஷயம் இவ்வளவுதான், அதுதான் நமக்கு புரியும், மாம்சத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை. ஆனால் ஆவியிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த மாம்சத்தை காட்டிலும் எத்தனையோ கோடி மடங்கு ஆவியினுடைய ஆழ்ந்த நிலைகளின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிப்பீங்க. இப்பொழுது நடைபெறக்கூடிய சம்பவங்களுக்கு உரிய எல்லா விதமான பதிலுத்தரவுகள் ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்கிறது உங்களுடைய கண்களிலே பார்க்க முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வு எங்க இருக்கிறது, ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்க போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறது கண்டுபிடிக்க, நீங்க அந்த காரியங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்க முடியும். இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உரிய தீர்வு, அடக்கி ஆளக்கூடிய ஆளுமை முறைகளை மாற்றக்கூடிய எல்லா விதமான தன்மைகளுக்குரிய தீர்வு எங்க இருக்கிறது, இந்த உலகத்தில் எத்தனை தேட ஆரம்பிச்சாலும் கிடைக்காது. இதை நீங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் போய் தேட ஆரம்பித்தால் எல்லா கேள்விகளுக்கும் விடைகளை நீங்கள் அங்கே கண்டுகொள்ள முடியும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரியவன் சகலத்தை ஆராய்ந்து நிதானிக்கிறான். அந்த ஆவிக்குரிய மண்டலம் எல்லா விதமான காரியத்திற்கும் தீர்வு வைத்திருக்கக்கூடிய மண்டலம். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் எத்தனையோ விஷயங்களிலே தேடி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இங்க பார்க்கலாமா, அங்க பார்க்கலாமா, அங்க பார்க்கலாமா, அங்க பார்க்கலாமா, இல்லை. ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட உங்கள் ஆவி தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எளிதாக அதற்குரிய விடையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இதற்குரிய பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் எங்க இருக்கிறது, ஆவிக்குரிய மண்டலத்திலே உன்னுடைய ஆவி நேராக கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் இதற்குரிய சரியான தீர்வை நீ உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு இந்த ட்ரிக்கை தன்னுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால தான் உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இயேசுவின் நடக்கையை குறித்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. இவருக்கு இந்த ஞானமும் வல்லமையும் எங்கிருந்து வந்தது, இவர் கல்லாதவராய் காணப்படக்கூடியவராய் இருந்தாலும் இத்தனை ஞானம் நிறைந்தவராய், இத்தனை வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவராய், இந்த வல்லமை இவருடைய வாழ்க்கையில எங்கிருந்து வந்தது, எங்கிருந்தும் அல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலே வைக்கக்கூடிய தொடர்பின் மூலமாய் வரக்கூடிய வல்லமை. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை உலகத்தோடு கூட வாழக்கூடிய ஒட்டி போகக்கூடிய நிலை அல்ல. இதை தாண்டி இன்னும் ஒரு பரிமாண நிலை ஒன்று உண்டு. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். ஆவிக்குரிய மண்டலத்திற்கோடு நம்ம வைக்கக்கூடிய ஐக்கியத்தின் நிலை என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஐக்கியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா மனிதனுக்கும் உரிய சொல்யூஷனும். இயேசுவை பார்த்து நாலா திசையிலும் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றிலும் நின்று இயேசுவோடு கூட கேள்வி
கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எல்லா கேள்விகளையும் கேட்க ஆரம்பித்து அவர்கள் சொன்னார்கள், இயேசுவை இந்த கேள்வியில் கட்டாயம் நம்ம மடக்கிவிட முடியும். இந்த காரியங்களை கட்டாயம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் சொல்லுகிறது உண்டானால் இயேசு வாயடைத்து போய் பேசாமல் நின்று விடுவார். இதற்குரிய விளக்கங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்கிறதை பற்றி அவர்கள் ஆலோசனை பண்ணி இயேசுவோடு கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் ஒரு மனிதனை விவாகம் பண்ணி இருந்தாள். அந்த மனிதன் திடீரென்று சொல்லி பாதி நாளில் செத்து போயிட்டான். உடனே அந்த மனிதனுடைய தம்பி அந்த பெண்ணை மீண்டும் விவாகம் பண்ணினாள். இப்படியே 7 தம்பிகளும் அந்த ஒரே பெண்ணை விவாகம் பண்ணினார்கள். இந்த கேள்வியை கேட்டா இயேசு திருன்னு விழிச்சிடுவார். யோசிச்சு பார்த்தாங்க. இயேசு அதற்கு மறு உத்தரவு சொன்ன பொழுது எல்லா ஜனங்களும் வாயடைத்து போக ஆரம்பிச்சாங்க. காரணம், எல்லா கேள்விகளுக்கும் விடை ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது. இதை ஒருவன் தன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு இத்தனை நாட்கள் நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை பிரச்சனை வருது, இத்தனை கஷ்டம் வருது, நீங்களும் நானும் என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்களேன். பேசாம உட்காந்து ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ இந்த அழிவு, இந்த புயல் போகவே மாட்டேங்குதாமே, என்னைக்கு போக போகுது, நம்ம ஜெபிச்சு பார்க்கலாமா, நம்ம இந்த கான் பிரேயர் போட்டு பார்க்கலாமா, அல்லது எல்லா விதமான மக்களும் கைகளை கோர்த்து நம்ம ஜெபிச்சு பார்க்கலாமா, போக மாட்டேங்குது. இதற்குரிய சொல்யூஷனை கரெக்டா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட உன்னுடைய ஆவி தொடர்புகளை வைக்கிறது உண்டானால் இதை மாற்ற என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லிக் கொடுத்துருவார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய காரியங்களை குறித்து எல்லா மக்களும் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. இவர்களுக்கு இந்த ஞானம் வல்லமை எங்கிருந்து வருகிறது? இவர்கள் கல்லாதவர்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்கிற இந்த ஒரு மனிதனின் மூலமாய், அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற இந்த ஒரு மனிதனின் மூலமாய் இத்தனை அதிசயம் அடையாளம் உருவாக்கப்படுகிறதின் காரணம் என்ன? எல்லா சொல்யூஷனுக்கும் உரிய விடைகளை அவர்கள் எல்லா விதமான அந்த பிரச்சனைக்குரிய வழிகளை அவர்கள் ஆவியின் மடலத்திலிருந்து மெய்யாகவே பெற்றுக்கொண்டு உலகத்திலே சொல்ல துவங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தராகிய தேவனுக்கு தேவை. சும்மா நம்மளா அசியூம் பண்ணி பேசக்கூடிய மனிதர்கள் அல்ல. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால் இந்த மாதிரி போய் நீ செய்யும், இந்த மாதிரி நீ செஞ்ச அந்த பிரச்சனை மாற்றப்படவில்லை என்றால் வேற ஒரு வழியிலே நீ கடந்து போக வேண்டும். இப்படி மாற்று சொல்யூஷன் சொல்லுகிறது அல்ல. கர்த்தர் சொல்லுகின்றார், நீ சொன்னதா இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரனின் அழகு. உண்மையான ஒரு ஊழியக்காரன் என்றால் யார்? இப்படி இந்த ஒரு காரியத்தின் ஊடாக போ, ஒருவேளை முடியாத ஒரு பட்சமா இருக்கிறது உண்டானால் வேற ஒரு மார்க்கத்தின் ஊடாக தேடிப்போ. இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அறிவிக்கக்கூடியவன் யார்? இன்றைக்கு உலகமே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தேடிக்கொண்டிருக்க ஆரம்பிக்கிறது. உண்மையான இந்த உலகத்திற்கு தேவையான வார்த்தைகளை சொல்லக்கூடியவன் யார்? நீங்களும் நானும் கூட இப்போ எல்லா விதமான மக்களை நம்மளும் தேடிட்டு இருக்க ஆரம்பிக்கிறோம். இந்த 2021 வருஷத்தை பற்றி யாருங்க தீர்க்க தரிசனம் சொல்ல போறா? என்ன வார்த்தை சரியான ஒரு வார்த்தையை வரப்போகிறது? யார் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தையை நடக்க போகிறது? வரக்கூடிய வருஷம் எப்படிப்பட்டதா இருக்க போகிறது? எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை? வரக்கூடிய 2021 வருஷம் எத்தனை பேருக்கு இந்த காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை? கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஏன் போய் யாரை எதிர்பார்க்கணும்? யார் மூலமாய் கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி நீயும் நானும் ஆவலாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய மண்டலத்திலே 2021 வருஷத்தை பற்றிதான எல்லா விளக்கங்களையும் கர்த்தரங்கள் எழுதி வச்சிட்டாரு. உன் கண்கள் அவைகளை பார்க்கிறது உண்டானால், உன் ஆவி அந்த மண்டலத்தை தொடர்பு கொள்கிறது உண்டானால் உனக்கு போதிக்கக்கூடியவன் யார்? உனக்கு அறிவிக்கக்கூடியவன் யார்? உனக்கு அந்த காரியங்களை சொல்ல வேண்டிய தன்மைகள் எங்கிருந்து வர வேண்டும்? நீயே அந்த காரியங்களுடைய ஆழ்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள துவங்கி விடுவாயே. ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட மனிதனைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி கால ஊழியனாக, கடைசி கால ஊழியன் என்று அழைக்கப்படக்கூடியவன் கண் சொருகி போனவனாய், பிளைண்டான ஒரு கிறிஸ்தவனாய், எதையும் அறிய முடியாதவனாய் அல்ல, தனக்கு முன்பதாய் காணப்படும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியதான தெளிவான விளக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விடயம் சொல்லணும். இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்னங்க தீர்வு? நீ சொல்ல வேண்டும், பதில் சொல்லணும். இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த அரசியலில் அமைப்புகளிலே காணப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நீ சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். ஏன் உன்னால் என்ன சொல்ல முடியல? தெரியல, எனக்கு பதில் தெரியல, அதற்குரிய காரியங்களை என்னால் எட்ட முடியல. கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவியின் பிரமாணம் உன் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா விதமான காரியங்களையும் நீயும் நானும் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம்.
மற்றபடி மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய எடுப்பார் கைப்பிள்ளையைப் போல, எடுப்பார் கைப்பிள்ளைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பிள்ளைகள் அதனுடைய வளர்ச்சி சரியாக இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது ஆக்டிவாக இல்லாத இருக்கக்கூடிய பிள்ளைகள், வச்ச இடத்துல அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய பிள்ளைகள், அதுக்கு பேர் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் ஒரு அடுப்படி மேட்டில் கொண்டே வச்சுன்னா அது அப்படியே உட்காந்துருக்கும். அது அங்கேயும் சாயாது அங்கேயும் சாயாது அப்படியே உட்காந்துட்டே இருக்கும். திரும்ப எடுத்துக்கொண்டு போய் அந்த 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 கிணத்து மேட்டில் கொண்டே உட்கார வச்சுன்னா அது அப்படியே உட்காந்துருக்கும். எந்த காரியத்தையும் செய்யாது, அளவும் அழாது, எந்த காரியத்தையும் செய்யாது. இங்கே வந்து முட்டையை கொடுத்தாலும் வாயை திறக்காது, எதுவும் செய்யாது, அப்பாடு பேசாமல் உட்காந்துருக்கு. இந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்லுகின்றார், எடுப்பார் கைப்பிள்ளையை போல அல்ல, இயங்கும் பிள்ளையாக நீ மாற்றப்பட வேண்டும். உபயோகிக்கப்படக்கூடிய பாத்திரமாய் உருவாக்கப்பட வேண்டும். தேவை ஆவிக்குரிய பிரமாணம் உன் வாழ்க்கையிலே எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இது என்ன ஆவிக்குரிய பிரமாணம்? இந்த ஆவிக்குரிய பிரமாணம் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் உன்னை அறியாத உள்ளான மனிதனிலே பலத்திற்காக நீ போராட துவங்க ஆரம்பிக்கின்றார். எதற்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலம் தேவைப்படுகிறது? உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலம் எதற்கு தேவைப்படுகிறது? நீங்க ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்க. பலவீனமாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெங்தனான ஒரு மனுஷனாய் மாற்றப்பட வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? சூழ்நிலைகளிலே வரக்கூடிய எதிரிகள் நமக்கு விரோதமாய் பெருக ஆரம்பிக்கும் பொழுது நம்மை அறியாமல் பலத்தை நாம் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம். நான் பலம் உள்ளவனாய் மாற்றப்படுகிறது உண்டானால் யாரோ ஒரு மனுஷனுடைய பலத்தை தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எனக்கு இவன் உதவி செய்ய மாட்டான், அவன் உதவி செய்ய மாட்டான்னு சொல்லி தான் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மட்டும் இந்த பலம் இருக்கிறது உண்டானால் எனக்கு விரோதமாய் வரக்கூடிய எதிரிகளை நான் எத்தனை தூரம் அடித்து வீழ்த்த முடியும், எத்தனை தூரம் அடிச்சு நிர்மூலமாக்க முடியும். இந்த எதிரிகளை மேற்கொள்ள என்னால் முடியல, எதிரினுடைய காரியங்களை ஜெயிக்க என்னால் முடியல. இந்த விஷயம் எதனால் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், எதிரிகள் உன்னை சூழும் பொழுது உன்னை அறியாத பலத்தை பற்றியதான விருப்பம் உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எதிரிகள் அவனுடைய வாழ்க்கையை சூழ ஆரம்பிக்கிறாங்க. எப்ப சூழ ஆரம்பிக்கிறாங்க? அவன் ரட்சிப்பை திருடும்படியாக, அவன் தேவனாகிய கர்த்தரால் பெற்றிருக்கக்கூடிய அந்த மகா பெரிய அழைப்பை அவன் இழந்து போகும்படியாக பொல்லாத சாத்தான் அவனுக்கு விரோதமாய் வர ஆரம்பிக்கிறான். ஆரம்ப நாட்களில் அந்த மனிதர்களை ஆண்டவராகிய தேவன் சில ஊழியக்காரர்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றார். அவங்க என்ன செய்யறாங்க? இவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது, கர்த்தாவே என் சபை மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் ஐக்கியத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நான் மெய்யாகவே காப்பாற்றும்படியாக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சில ஊழியர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது வழக்கம். இது ஆரம்ப காலகட்டம். கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்களுக்கு இயக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல சாப்பாடு போட்டு நல்லா அவங்களுக்கு வந்து கொழு கொழுன்னு வழக்க ஆரம்பிச்சாச்சு. இப்பவும் கூட அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? அவனுடைய பெற்றோரையே அவன் சார ஆரம்பிக்கிறான். எப்போ பார்த்தாலும் நான் எந்திரிச்சு போய் நான் சம்பாதிக்க மாட்டேன்ப்பா, எப்போ நான் கடந்து போக ஆரம்பித்தாலும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை தான் எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னால் தகப்பனுக்கு ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா பார்த்துட்டே இருப்பார், இந்த இதை வாங்கிக்கப்பா அதை வாங்கிப்பான்னு சொல்லுவார். ஆனாலும் கூட கொஞ்ச நாள் ஆன பிறகும் கூட அவன் உழைத்த பாடில்லை என்று சொன்னால் தகப்பனுக்கு அவனை பற்றி விசனம் வர ஆரம்பிச்சிடும். அதே போலத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், சில காலங்கள் பரியந்தும் ஊழியக்காரருடைய கரங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை ஒப்புக் கொடுக்கின்றார். ஆனால் நிறைய விசுவாசிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? இதுதாங்க நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு மார்க்கம். என்ன ஒரு மார்க்கம்? நம்ம ஒரு பிரச்சனைக்கு உரிய காரியத்தை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம், எல்லா விஷயத்தையும் மேலே இருக்கக்கூடிய ஊழியக்காரர் பார்த்து கொள்வார். என்னை நடத்தக்கூடிய எங்கள் சபை ஊழியக்காரர் இருக்கிறாரே, என்னை நடத்தக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கிறாரே, அவர்கிட்ட போய் ஒரே ஒரு ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தா போதும், எனக்காக இரவு பகல் பாராமல் ஓயாமல் உட்கார்ந்து ஜெபித்து எனக்கு விடுதலையை வாங்கி தந்து விடுவார். கர்த்தர் ஒரு சில காலங்கள் வரைக்கும் அந்த ஜெபத்தை அங்கீகரிப்பார். சில காலங்களுக்கு பிறகு அந்த ஜெபத்தை ஊழியக்காரனே செஞ்சாலும் அங்கீகரிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீயும் நானுமே எழும்பி இயங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். யாரையாச்சும் ஒரு மனுஷனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையல்ல, நீயே எழும்பி இயங்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஒரு காலம் வரைக்கும் சபை போதகரை நாம் தேடி போக ஆரம்பித்தோம். இவங்க மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு வரும், இவங்க மூலமாக தான் நமக்கு மீட்பு வரும். ஆனால் காலங்கள் நிறைவாக்கப்படும் பொழுது நீங்களும் நானுமே எழும்பி இயங்க வேண்டியது அவசியம். இப்போ போய் அப்பாட்ட போய் நின்று எனக்கு அது வாங்கித்தான் இது வாங்கித்தான் நீங்கள் கேட்கக்கூடாது. எல்லா விதமான காரியத்தை சம்பாதிக்கக்கூடிய வல்லமை உன் கையில் வந்துருச்சு.
எல்லா விதமான காரியங்களை பெறக்கூடிய சத்துவமும் கையில் வந்துருச்சு. நல்ல சூழ்நிலைகள், எல்லா விதமான காரியங்களை கர்த்தராக தேவன் நமக்கு திறந்து தந்திருக்கும் பொழுது இனியும் தகப்பனுடைய நிழலில் நீ காணப்படாமல் தகப்பனை போஷிக்கும் மனிதனாய் நீ மாற்றப்படுகிறது தான் உண்மையான புருஷத்துவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உண்மையான ஒரு வளர்ச்சினா என்ன அர்த்தம்? அந்த ஏற்ற காலங்களிலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நீங்கள் கடந்து போகணும். உள்ளான மனுஷன்ல என் வாழ்க்கையில் பலம் வர வேண்டும், அந்த ஒரு வாஞ்சை என் ஆவியிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. எத்தனை காலம் எங்க அப்பாவினுடைய எல்லா விதமான வல்லமைகளை நான் பின்பற்றி கடந்து போவேன். எத்தனை காலம் எங்க அம்மாவினுடைய கரங்களை என்னுடைய தாயினுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு நான் கடந்து போவேன். இனி நானே இயங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்களிலே எல்லா விதமான தன்மைகளை நானே செயலாற்ற வேண்டும். ரொம்ப ஈஸியா ஒரு வார்த்தை சொல்லணும்னா, வீட்டில் நீங்க கோழி வளர்த்திருப்பீங்க. ஆரம்ப நாட்களில் கோழி வளர்க்கக்கூடிய நேரத்தில் சின்ன வயசுலலாம் என்ன செஞ்சுருப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கோழி முட்டைகளை நம்ம வந்து உடைச்சி சாப்பிட விடாமல் கொஞ்ச நாள் அந்த முட்டைகளெல்லாம் வச்சுட்டு அந்த கோழியினுடைய கீழே வைத்து அந்த கோழிக்கு வந்து குஞ்சு பொரிக்கக்கூடிய நிலைகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குஞ்சு பொரிக்கக்கூடிய நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோழியானது குஞ்சுகளை பொரித்து அந்த குஞ்சுகளுக்கு தேவையான எல்லா ஆகாரங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த தாய் கோழி தான் முன்னாலேயே நடந்து போகும். ஒவ்வொரு கோழி குஞ்சுகளுக்கும் வந்து அந்த புழுவையோ அல்லது இறையோ பறக்கி அதை வந்து கொண்டு போய் முன்னால் கொண்டு போய் குஞ்சினுடைய வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போய் போடும். இந்த குஞ்சுகள் அந்த தாய்க்கோழி கொடுக்கக்கூடிய உணவுகளே எந்த பிரச்சனையுமா ஒன்று கொண்டே வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த குஞ்சுகள் வளர்ந்து ஒரு செட்டன் ஸ்டேஜுக்கு பிறகு தாய்க்கோழிக்கு பக்கத்தில் இப்போ அந்த குஞ்சு போச்சுனாலே தாய்க்கோழிகள் ஓடி ஓடி கொத்தி விரட்டி விடுகிறதை பார்க்க முடியும். பார்த்திருக்கீங்களா அந்த ஒரு காரியத்தை? எதற்காக என்று சொன்னால், இத்தனை காலம் என் நிழலிலே நீ இருந்தாய், இனி நீ இயங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இனி நீயாக உன்னுடைய இறையை நீ தேட வேண்டும், நீயாகத்தான் நீ போய் சம்பாதிக்க வேண்டும், நீயாகத்தான் ஓட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். சில காலங்கள் சபையில் நம்ம அடங்கி இருந்தோம், சில காரியங்களில் ஊழியக்காரருக்கு கீழே நம்ம அடங்கி இருந்தோம், சில காலங்களில் இந்த ஊழியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தை அதான் முக்கியம். இனி கர்த்தர் சொல்லுகின்றார், நீயே இயங்கி நிறைய விஷயங்களை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். நீயே காரியங்களை கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை நீயே அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை காலங்கள் யார் சொல்வார், யார் பேசுவார், யார் எனக்கு இந்த காரியங்களை அறிவிப்பார் என்று சொல்லி காத்திருக்க போகின்றார். நீயே என்றைக்கு இயங்க போகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த உள்ளான மனுஷனிலே வரக்கூடிய பலத்தை வாஞ்சிக்கிறது எதுன்னா, ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடிய ஆவிக்குரிய பரிமாணம். இந்த ஆவிக்குரிய பரிமாண நிலையிலே வளரக்கூடிய வளர்ச்சி வரும்போது என்னை அறியாமல் ஒரு விருப்பம் எனக்குள் வருகிறது. என்ன விருப்பம் வருகிறது? எனக்குள் ஒரு பலம் வரணும். எத்தனை நாட்கள் மற்றவங்களுடைய பலத்தை நான் சார்ந்திருப்பேன். நானே இனி பலவானா என்னை நான் மேம்படுத்த வேண்டும், நானே இனி இயங்க வேண்டும். எத்தனை நாட்கள் மற்றவங்களுடைய இயக்கத்துக்கு கீழே நான் இருப்பேன். இனி நானே ஓட வேண்டும், இனி நானே உழைக்க வேண்டும், நானே காரியங்களை உருவாக்க வேண்டும். இந்த நிலை இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில் வரலன்னா ஆவிக்குரிய பரிமாணத்தில் இன்னும் நீ வரவே இல்லை என்று சொல்லி போடுறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரசங்கம் தாங்க ரொம்ப நல்லா இருக்கு, எந்த சபைக்கு போனாலும் எனக்கு நல்லாவே இல்லைங்க, உங்கள் பிரசங்கம் கேட்டால் தாங்க நல்லா இருக்கு. இந்த பிரசங்கத்தை கேட்டு கேட்டு பேசாமல் கடைசி வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை நேரத்தில் கூட இங்கே உட்கார்ந்து நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும், நான் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், ஆவிக்குரிய பிரமாணத்தில் வளரலன்னு சொல்லுவார். நீ உட்கார்ந்து எழுதிட்டே இருக்க வேண்டியதான். வேறொரு நபர் வந்து பிரசங்கம் பண்ணுவார், நான் போயிடுவேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, வளர வேண்டிய காலத்தில் வளர வேண்டியதுதான் ஆவிக்குரிய பிரமாணம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அந்தந்த காலத்திற்கேற்ற வளர்ச்சி முறைகளை கர்த்தருக்கு முன்பதாக காண்பிக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் ஆவிக்குரிய பிரமாணம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மாம்சீக அந்த பிரமாணத்தினுடைய காரியங்களை விட்டு கடந்து நீங்கள் வெளியே வாருங்கள். ஆவிக்குரிய உலகம் என்கிறது மகாபெரிய மேன்மை நிறைந்த ஒரு உலகம். அதிலே அநேகம் காரியங்களை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார் பொக்கிஷமாக. ஒவ்வொரு காரியத்தின் ஊடாக நீங்கள் கடந்து வர 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 ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை அனுபவிக்க இந்த உலகத்தில் எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அதை மெய்யாகவே தூக்கி எறியும் ஆண்டவராகிய தேவனுக்குள் வைராகியம் காண்பிக்கும் மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிருங்க. அப்படிப்பட்ட மக்களாய் இருக்கக்கூடியவங்க தான் கடைசி காலத்திலே கர்த்தராகிய தேவனுக்கென்று வல்லமையாய் உழைக்கக்கூடிய மக்களாய் மாற்றப்பட முடியும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் சாத்தானுடைய நேரடியான தாக்குதல்கள் இருக்கக்கூடிய காலம். சாத்தான் மும்முரமாய் தாக்கக்கூடிய நேரத்தில் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் யாராய் இருக்க முடியும்? தன்னை பற்றி எவ்வளவேனும் அக்கறை இல்லாமல் வாழக்கூடியவன் தான் சாத்தானுக்கு எதிராளியாய் கடந்து போக முடியும். தன்னை பற்றியும் தன்னுடைய சூழ்நிலைகளை பற்றியும் பயப்படுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுடைய கையில் எந்த விதமான பொறுப்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க. மிலிட்ரியில் உங்களுடைய கையை நம்பி அநேகம் விதமான வாளையும் அநேகம் விதமான பட்டயத்தையும் அநேகம் விதமான அந்த கன்னையும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க.
அந்த கன்னை முன்னால் வரைக்கும் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ்லாம் போய் நல்லா போய் நின்று எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஆனால் கன்னை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுகிறீங்கன்னு வச்சுங்க. கண்ணை பார்த்தாலே எனக்கு மயக்கமாக வருது, பயமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த ரைஃபிளை பார்க்கும்போது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டை பார்க்கும்போது, இருக்கக்கூடிய அந்த டேங்கை பார்க்கும் பொழுது, ஆயுதங்களை பார்க்கும் பொழுது என்னை அறியாமல் மயக்கமாய் வருகிறது என்று சொன்னால் உன்னை எந்த இராணுவத்தில் யார் கொண்டு போய் சேர்ப்பா? உள்ளான மனிதனிலே ஏற்படக்கூடிய பலம்தான் உன்னை எல்லா விதமான மனிதனாலும் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றமடைய செய்ய ஆரம்பித்து விடும். கர்த்தருடைய வேதம் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? உள்ளான மனிதனிலே வரக்கூடிய பலம் எப்போ வர ஆரம்பிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீயும் நானும் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த பலத்தை வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம். நானும் இயங்க வேண்டும் ஆண்டவரே, நானும் ஓட வேண்டும் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒரு குடும்பமாக நம்ம இணைந்து ஊழியங்களை செஞ்சோம். இப்போ இந்த ஊழியத்தினுடைய எல்லா விதமான காரியங்களையும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது, இந்த ஊழியம் யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியம்? யோசி, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியம்? யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய என் ஊழியம்? இந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வரேன். எல்லாரும் இங்கே சப்போர்ட்டிவாக செய்ய ஆரம்பிக்கிறீங்க. எல்லாரும் இந்த காரியங்களிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாள் வரும்பொழுது, கர்த்தாவே நாங்கள் ஊழியங்களை செய்தோம் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பார்த்து கேட்பாரு, அவன் ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணி செஞ்ச, நீ என்னடா ஊழியம் பார்த்தேன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நீ என்ன செஞ்ச? நீ அவனுக்காக எல்லா விதமான உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற உதவியை நீ செஞ்ச. ஆனால் உனக்குன்னு வச்சிருக்கக்கூடிய பாதையை நோக்கி என்றைக்கு நீ உன்னுடைய காலை எடுத்து வைத்தாய்? நீ அந்த ஓட்டத்தை பற்றி நீ யோசிச்சு கூட பார்க்கலையே. அந்த காரியங்களை பற்றி எவ்வளவே நீ சிந்திச்சு கூட பார்க்கலையே. இந்த ஊழியத்தில் இணைந்தாய், செய்தாய், காரியங்களை செய்தாய். இத்தோடு கூட நின்று விடுகிறது நம்முடைய ஓட்டம் அல்ல. நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஓட்டத்துக்கு முன்னால கர்த்தர் சில பழக்க வைக்கக்கூடிய காரியங்களை, சில பயிற்றுவிக்கக்கூடிய காரியங்களை வைத்திருக்கிறார். அந்த பயிற்றுவிக்கக்கூடிய ஸ்தலம் தான் இது. இந்த ஸ்தலத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க? எல்லா காரியங்களையும் நீங்கள் பழக ஆரம்பிக்கிறீங்க. எப்படி ஊழியம் பார்க்கணும், எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும், எப்படி காரியங்களை உருவாக்க வேண்டும், எப்படி மக்களுக்கு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் மக்களுக்கு எழுப்புதலித்தலும், எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை சும்மா நீங்க படிச்சுட்டு அப்படியே பேசாம உட்கார்ந்து இருக்கக்கூடியது அல்ல. இதை படித்து நீங்கள் உங்கள் ஓட்டத்திலே எழும்ப வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். உங்க ஓட்டத்தில் நீங்க ஓடணும். என் ஓட்டத்தில் ஓடக்கூடிய உங்களை ஆண்டவராக தேவன் நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டார். உனக்குன்னு நியமிக்கப்படக்கூடிய ஓட்டம் என்ன கேட்கணும். எனக்குன்னு வச்சிருக்கக்கூடிய பாதை என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இந்த ஊழியத்தில் இருந்து கொண்டு அது ஒருவேளை அது ஒரு சின்ன ஒரு ஜெப ஊழியமாக கூட இருக்கலாம். என் ஓட்டத்திலே நான் ஓடணும், என்னுடைய பணியில் நான் செய்யணும். எனக்குன்னு வச்சிருக்கக்கூடிய பாதை என்ன? இதை எப்பொழுது நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றேன்? உள்ளான மனிதனில் பலம் வரும் பொழுதுதான், உள்ளான மனிதனிலே அறிவு வரும் பொழுதுதான், எனக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை என்ன, எனக்குள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டம் என்ன என்கிறதை பற்றிதான தெளிவு என் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் சபைகளில் நீங்கள் போகும்போது இவைகளை பற்றி எந்த சபையிலும் சொல்லவே மாட்டாங்க. சபையில் என்ன சொல்லுவாங்க? சபையில் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு வாங்க, நிறைய மக்கள் இங்கே பாருங்கள், எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடங்களெல்லாம் நிரப்பக்கூடிய அளவுக்கு சபையில் மக்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபையில் மக்களை கூட்டிகிட்டு வர்றதில்லை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஓடணும், ஒவ்வொருவரும் பிரகாசிக்கணும். ஓட்டத்தை நீ தெரிஞ்சு ஓடணும். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டம் பாதை என்ன? ஒருவேளை இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மைகளை கூட வச்சிருக்கலாம், கர்த்தர் வச்சிருக்கலாம். அந்த காரியத்தை தெரிஞ்சிட்டு நீ ஓடு. தெரியாம நீ வாட்டுக்கு உட்கார்ந்துட்டு நீ வாட்டுக்கு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல. கர்த்தர் எதை என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்? இந்த காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வழி முறைதான் உள்ளான மனிதனில் ஏற்படக்கூடிய பலம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தொடர்ந்து நீ வரக்கூடிய காரியங்களிலே தொடர்ச்சியாக இன்னும் நான் ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கிறேன், நிறைய உங்களுக்கு சொல்லணும். இனி வரக்கூடிய நாட்களிலே இவைகளை பற்றி அதிகமாக நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உள்ளான மனிதனிலே ஏற்படக்கூடிய பலம் நம்மை பலமடைய செய்ய ஆரம்பிக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க துவங்கவும் ஆரம்பித்து விடுகிறது. அதை பற்றியதான விளக்கங்களை வரப்போகின்ற நாட்களில் உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். ஆவிக்குரிய பிரமாணங்களிலே எழும்ப நீங்கள் பிரயாசப்படுங்கள். மாம்சீகமான ஓட்டங்கள் எல்லாம் முற்று பெற்று போகட்டும். மாம்சீகமான கிரியைகள் எல்லாம் அடக்கப்பட்டு போகட்டும். இனி மாம்சீகமான நினைவுகளோடு கூட கர்த்தரை அணுகும் மனிதனாய் அல்ல, ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தராக தேவனை அணுகி, தேவன் எனக்காக என்னென்ன பொக்கிஷங்களை, ஆவிக்குரிய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொண்டு அவைகளை நோக்கி நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறதை பிரத்யட்சமாய் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும்.